Integral calculus reduction formula. இப்போ நம்ம type 7 பார்க்கலாம். Evaluate reduction formula for integrate cosecant power nx into dx. இதான் நமக்கு வந்து question. இது வந்து formula தான். இந்த formula வந்து நம்ம sum போடும்போது நடுவில் நான் எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். First வந்து in is equal to integrate cosecant power nx into dx. நான் இந்த question தான் எழுதியிருக்கேன். இப்போ in is equal to இந்த cosecant power nx எப்படி பிரிப்போம்னா integrate cosecant power n minus 2x into cosecant power 2x into dx. இந்த cosecant n நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா cosecant power n minus 2x cosecant square x. இந்த cosecant nx தான் நான் வந்து இந்த ரெண்டு டேர்மாக பிரிச்சிருக்கேன். இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, இப்போ வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரெண்டுமே. ஸோ இதுவும் cosecant தான், இதுவும் cosecant தான். ஸோ இது வந்து காமனாக ஒரு cosecant எழுதிட்டு மல்டிப்ளிகேஷனில் பவர் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். இதில் நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா +2வும் -2வும் 0 ஆகிடும். ஸோ பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்கும், n தான் இருக்கும். ஸோ n தான். இதை நான் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணாலும் எனக்கு இது தான் வரும். ஸோ இதை தான் நான் வந்து இப்படி பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து in is equal to integrate இந்த cosecant power n minus 2x அப்படியே எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் நான் எப்படி எழுத போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்முலா பாருங்கள். இப்போ நம்ம வந்து -cot x வித் ரெஸ்பெக்ட் டு dxஆல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா நமக்கு வந்து cosecant ஸ்கொயர் x தான் கிடைக்கும். ஃபார்முலாவில் ரெஃபர் பண்ணி கூட பாருங்கள். -cot x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா cosecant ஸ்கொயர் x தான் கிடைக்கும். இப்போ வந்து இந்த dx வந்து டிவிஷனில் இருக்குது. இது வந்து இந்த சைட் போச்சுன்னா நமக்கு வந்து மல்டிப்ளேவாக மாறும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் -cot x இஸ் ஈக்குவல் டு cosecant ஸ்கொயர் x இன்டூ dx இப்படி நமக்கு வந்திருக்கு. இப்போ இந்த டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். இதுவும் cosecant ஸ்கொயர் x இன்டூ dx தான், இதுவும் cosecant ஸ்கொயர் x இன்டூ dx தான். ஸோ இப்போ நான் இந்த டேர்மை நான் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் -cot x ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் -cot x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து யூவாக எடுத்துக்க போகிறேன், இதை வந்து டிவியை எடுத்துக்க போகிறேன். அப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா இன்டிகிரேஷன் ஆஃப் யூ டிவி ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டிகிரேட் விடியூ. ஏன்னா இது யூவாக வந்துருச்சு, இது டிவியாக வந்துருச்சு. அப்போ இது மூலிமா நமக்கு இந்த ஃபார்முலா மூலயமா இந்த யூ வேல்யூ, வி வேல்யூ, டியூ வேல்யூ இந்த 3 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து யூ வேல்யூ என்னன்னு தெரியும். யூ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு cosecant பவர் n minus 2x. இதுதான் நமக்கு வந்து யூ வேல்யூ. இப்போ நான் வந்து எனக்கு வந்து டியூ வேல்யூ வேணும். டியூ வேல்யூ வேணுன்றதுனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸால் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து இது உங்களுக்கு தெரியும்ல, எக்ஸ் பவர் n நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் என்னவாகும், இந்த n ஃப்ரண்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸு n மைனஸ் இந்த n அப்படியே வந்துட்டு -1ன்னு வரும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த n வேல்யூ என்ன, n -2 தான் n வேல்யூ. ஸோ அந்த n -2 ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் என்ன, cosecant x, அந்த cosecant x வந்துருச்சு. இப்போ பவர் என்ன வரணும், n -1. அப்போ n வேல்யூ என்ன, n -2, n -2 -1, n -2 -1 இதுதான் நமக்கு வரணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுமா, அப்போ 2 + 1 3 ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், சேம் சைன் தானே போடணும். அப்போ என்ன வரும், n -3ன்னு வரும். ஸோ n -3. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொசிக்கனை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பவர் டேர்ம் வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு cosecant x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோன்னா நமக்கு வந்து -cosecant x இன்ட்டு cot xன்னு வரும், -cosecant x இன்ட்டு cos xன்னு வரும். இதுதான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு du by dx is equal to இந்த மைனஸ் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நடுவில் இருக்குது, இது வந்து மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. அப்போ இந்த மைனஸும் ப்ளஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் தானே வரும். அந்த மைனஸ் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு n -2 cosecant பவர் n -3x இன்ட்டு இந்த மைனஸை ஃப்ரண்ட்டில் போட்டாச்சு. ஸோ cosecant x இன்ட்டு cot x இப்படி எழுதியாச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஎக்ஸ் வந்து டிவிஷனில் இருக்குது. ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ எனக்கு வந்து டியூ வேல்யூ தானே வேணும். ஸோ டியூ அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு மைனஸ் என் மைனஸ் டூன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுவும் கொசிக்கன் டேர்ம் தான், இதுவும் கொசிக்கன் டேர்ம் தான். ஸோ ரெண்டுமே ஒரே டேர்ம்ன்றனால நான் ஒரே கொசிக்கனாக எடுத்துக்கிறேன். கொசிக்கனாக எடுத்துகிட்டு பவர் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். என் மைனஸ் 3 இங்கே இருக்குது, இங்கே பவர் என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. இப்போ மைனஸ் 3யும் ப்ளஸ் 1 நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா மைனஸ் 3யும் ப்ளஸ் 1 ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகும். ஸோ 3 மைனஸ் 1 என்ன, 2. 2 கிரேட்டர் நம்பர் சைன் போடுவோமா, கிரேட்டர் நம்பர் என்ன, 3. 3யோட சைன் என்ன, மைனஸ். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், n மைனஸ் 2ன்னு வரும். n மைனஸ் 2 எக்ஸ் இன்ட்டு cot x. இந்த dx இந்த சைடு வந்துச்சுல, அப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷனில் dxன்னு வரும். இப்போ நம்ம du வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து dv. நமக்கு dv என்னன்னு இருக்குது, dv ஈக்குவல் டு d மைனஸ் cot xன்னு இருக்குது. dd கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு v என்னன்னு வருது, மைனஸ் cot x. இப்போ நமக்கு u வேல்யூ இருக்குது, du வேல்யூ இருக்குது, v வேல்யூ இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து in ஈக்குவல் டு u இருக்குது. ஸோ அப்போ நமக்கு u வேல்யூ என்ன, கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்முலா படி v வேல்யூ இருக்குது. v வேல்யூ என்ன, மைனஸ் cot x. நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் இன்டிகிரேட் சைன் இருக்கா, ஸோ அந்த மைனஸ் இன்டிகிரேட் சைன் போட்டாச்சு. v du இருக்குது. v என்ன, மைனஸ் cot x. நெக்ஸ்ட் வந்து du இருக்குது. நம்ம du இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதுதான் அப்படியே எழுத போகிறோம். மைனஸ் n மைனஸ் 2 இடம் இருந்தாலும் நான் இங்கே கீழே கண்டினியூ பண்ணிக்கிறேன். கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x இன்ட்டு cot x dx. இதில் இருந்து நம்ம வந்து du வேல்யூ தான் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா, in ஈக்குவல் டு, இப்போ இந்த கொசிக்கன் பவர் n மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குது, இது மல்டிப்ளிகேஷன் டேர்ம் தான். இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகுமா. ஸோ இந்த மைனஸை நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். ஸோ கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x இன்ட்டு, நான் இங்கே வந்து மைனஸ் போடல, ஏன்னா இந்த மைனஸ் தான் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன்ல. ஸோ cot x மைனஸ், இப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் இங்கே இருக்குது, ஓகேவா. இப்போ நான் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே வந்து இன்டிகிரேஷன் சைனுக்கு வெளில கொண்டுட்டு வர போகிறேன். அப்போ எனக்கு வந்து n மைனஸ் 2ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் வெளில கொண்டு வர போகிறேன். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா, இதை நான் வெளில கொண்டுட்டு வந்துட்டேன்னா ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நான் வெளில கொண்டுட்டு வரேன். அப்போ ப்ளஸ்ஸும் மைனஸ் எனக்கு என்ன வரும், மைனஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த மைனஸை வெளில கொண்டுட்டு வரேன். அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நான் வெளில கொண்டுட்டு வரேன்னா எனக்கு என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அந்த மைனஸ் அப்படியே வச்சுட்டு n மைனஸ் 2ன்னு போட்டு இன்டிகிரேட், இந்த மைனஸ் நம்ம போட வேணாம், ஏன்னா இதை தான் நான் வந்து வெளில கொண்டு போயிட்டேன்ல. ஸோ cot x இன்ட்டு கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x இன்ட்டு cot x dx. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேயும் cot இருக்குது, இதை நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும், cot ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வருமா. ஸோ in ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x cot x மைனஸ் n மைனஸ் 2 இன்டிகிரேட், இந்த cot x நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகும், cot ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். நெக்ஸ்ட்டு கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x dx அப்படியே வரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபார்முலா இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா, கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் காட் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், இது வந்து பேசிக் ஃபார்முலா தான். இப்போ இதிலேருந்து நான் வந்து இங்கே வந்து காட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கா, இங்கே என்ன இருக்குது, காட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அதை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த காட் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் நான் வந்து பாசிட்டிவாக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைட் போச்சுன்னா என்னவாகும், மைனஸ் என்னவாகும், ப்ளஸ் ஆகுமா, ப்ளஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த 1 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும், மைனஸ் ஆகும். அப்போ என்ன வரும், எனக்கு கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1
இது வந்து பாசிட்டிவாக இந்த சைட் போகும்போது பாசிட்டிவாக மாறிடும்ல. அப்போ காட் ஸ்கொயர் எக்ஸ் அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். காட் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. இதை தான் நான் வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இது இந்த சைடு வந்துடுச்சு, இது இந்த சைடு வந்து மாற்றி இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த காட் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். எல்லாமே அப்படியே தான் எழுத போகிறேன். in is equal to minus cosecant power n minus 2x into cot x minus n minus 2 integrate. இப்போ தான் இங்கே என்ன இருக்குது, காட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு பதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அதை தான் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்குது, கொசிகன் பவர் n மைனஸ் 2x இன்ட்டு dxன்னு இருக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா in is equal to minus cosecant power n minus 2x into cot x minus n minus 2. இப்போ இந்த கொசிகன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு கொசிகன் பவர் n மைனஸ் 2x இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ இதை நான் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், சிங்கிள் டேர்மாக தான் வரும். ஆனால் பவர் வந்து நான் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இன்டிகிரேட் சைன் போட்டேன், கொசிக்கன் அப்படியே எழுதிட்டேன். ஏன்னா இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு கொசிக்கன் தான் வரும். பவர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். n மைனஸ் 2 ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இதை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும், n தான் வரும். ஸோ n மைனஸ் 2ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ் 2ன்னு இருக்குது. இதை நான் அப்படியே ஆட் பண்ணி எழுதியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். மைனஸ் 1ன்னு இருக்கா, அப்போ மைனஸ் 1ஓட இதை நம்ம ஆட் பண்ணோன்னா மைனஸ் கொசிகன் பவர் n மைனஸ் 2x இன்ட்டு dxன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் in is equal to minus cosecant பவர் n minus 2x cot x minus n minus 2 integrate. இப்போ இதை நான் வந்து மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ cosecant பவர் n மைனஸ் cosecant பவர் n மைனஸ் 2x dxன்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு in is equal to மைனஸ் cosecant பவர் n மைனஸ் 2x cot x அப்படியே எழுதிட்டு மைனஸ் n மைனஸ் 2 அப்படியே எழுதிட்டு இப்போ இந்த இன்டிகிரேட்டில் ரெண்டு டேர்மாக இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டிகிரேட் இந்த டேர்மோடு எழுத போகிறேன், நெக்ஸ்ட் இன்டிகிரேட் இந்த டேர்மோடு எழுத போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொசிகன் பவர் nx இன்ட்டு dx மைனஸ் இப்போ கொசிகன் இந்த டேர்மோட எழுதியாச்சு. இப்போ இந்த டேர்மோட n மைனஸ் 2x dx இதுக்கு தனியாக இன்டிகிரேட் சைன் போட்டு எழுதியிருக்கேன், இதுக்கு தனியாக இன்டிகிரேட் சைன் போட்டு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா in is equal to மைனஸ் கொசிகன் பவர் n மைனஸ் 2x cot x மைனஸ் n. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மைனஸ் n மைனஸ் 2 இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு இதோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த n மைனஸ் 2வை இந்த டேர்மோடையும் இந்த டேர்மோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். மைனஸ் n மைனஸ் 2 இன்ட்டு இன்டிகிரேட் கொசிகன் பவர் nx dx அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா, ஸோ ப்ளஸ் n மைனஸ் 2 இந்த n மைனஸ் 2ன்ற மைனஸ் n மைனஸ் 2ன்ற டேர்மை மட்டும் ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்டிகிரேட் கொசிகன் பவர் n மைனஸ் 2x dxன்னு வரும். இப்போ in is equal to மைனஸ் கொசிகன் பவர் n மைனஸ் 2x cot x அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த கொசிகன் பவர் nx dxை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஷினை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷினே இப்படி தான் இருக்கும். இன்டிகிரேட்
கொசிக்கன் பவர் nx dx. கொஷனில் பார்த்தீங்கனாலே நமக்கு கொஷனே இப்படி தான் இருக்கும். இது நம்ம வந்து ஐஎன்னு எடுத்துக்கணுமா, அதே மாதிரி இதையும் நம்ம வந்து ஐஎன்னு எடுக்க போகிறோம். இதையும் நம்ம வந்து ஐஎன்னு எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் n மைனஸ் 2. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த கொசிக்கன் பவர் nx dx நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ஐஎன்னு எடுத்துக்கணுமா, அதே மாதிரி இதையும் ஐஎன்னு எடுத்துக்கிட்டு ப்ளஸ் n மைனஸ் 2 அப்படி இருக்குது. இங்கே வந்து n இருக்கிறனால நான் ஐஎன்னு எடுத்துக்கினேன். ஸோ இங்கே வந்து n மைனஸ் 2ன்னு இருக்குது. அப்போ நான் என்னென்னு எடுக்கணும், ஐn மைனஸ் 2ன்னு எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஐஎன் அப்படியே எழுதிக்கிட்டு இந்த ஐஎன் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா இங்கேயும் ஐஎன் டேர்ம் இருக்குது. இந்த ஐஎன் டேர்மை மட்டும் நான் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வரேன். இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும், ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் n மைனஸ் 2 ஐஎன் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2 எக்ஸ் cot x ப்ளஸ் n மைனஸ் 2 ஐn மைனஸ் 2. இந்த டேர்ம் மட்டும் நான் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைட் கொண்டு வந்தனால எனக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஐஎன் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஐஎன் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ n ஐஎன்னு வரும், அதுக்கப்புறம் மைனஸ் 2 ஐஎன்னு வரும், ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x cot x ப்ளஸ் n மைனஸ் 2 ஐஎன் மைனஸ் 2. ஓகேவா. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இதுவும் ஐஎன் தான், இதுவும் ஐஎன் தான். இது வந்து 1, இது வந்து மைனஸ் 2. அப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 2 எனக்கு என்ன ஆகும், மைனஸ் 1ன்னு வரும். ஸோ மைனஸ் ஐஎன் ப்ளஸ் n ஐஎன் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x cot x ப்ளஸ் n மைனஸ் 2 ஐஎன் மைனஸ் 2ன்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு என்ன வரும், மைனஸ்ன்னு வரும். இப்போ ஃபைனலாக ஐஎன், இது ரெண்டுத்துலேயும் ஐஎன் வந்து காமனாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐஎன் மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டு ஐஎன் மட்டும் காமனாக எடுத்தோன்னா எனக்கு பேலன்ஸ் என்ன வரும், இங்கே n மைனஸ் 1ன்னு இருக்குது. ஐஎன் ரெண்டுத்துலேருந்து ஐஎன் மட்டும் காமனாக எடுத்துக்கிட்டேன். இந்த டேர்ம் எல்லாமே அப்படி தான் எழுத போகிறேன். மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2 எக்ஸ் cot x ப்ளஸ் n மைனஸ் 2 ஐஎன் மைனஸ் 2. இப்போ எனக்கு வந்து ஐஎன் தான் வேணும். இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நான் இது இந்த சைட் கொண்டு போனால் எனக்கு என்ன ஆகும், டிவிஷனாக மாறும். ஸோ ஐஎன் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x cot x ப்ளஸ் n மைனஸ் 2 ஐஎன் மைனஸ் 2. இப்போ இது போல் நான் என்னென்னு எழுத போகிறேன், இது போல் நான் என்ன மாற்றுறேன், n மைனஸ் 1ன்னு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இது வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது நமக்கு டிவிஷனாக மாறும். ஸோ இது வந்து n மைனஸ் 1 டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐஎன் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது வந்து ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். அப்போ இந்த n மைனஸ் 1 வந்து செப்பரேட்டாக எடுக்கிறேன். மைனஸ் கொசிக்கன் பவர் n மைனஸ் 2x cot x பை n மைனஸ் 1 ப்ளஸ் n மைனஸ் 2 ஐஎன் மைனஸ் 2 பை n மைனஸ் 1. இதுதான் ஃபைனல் டெரிவேஷன் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.